என்னை பார்த்தவனே விலகி போன முதல் லேடிஸ் நீ தான். வாழ்த்துக்கள் மேடம். 2026 இன்னைக்கு தான் கோயிலாவை சந்திக்கிறேன். இனிய லாங் நல்வாழ்த்துக்கள். லென்த்தானும் நீக்குறக்காரனை வணங்கினேன். பாருங்க, அபச்சாரம் பேசாதீங்க. 2026 முத சந்திச்சிருக்கோம். ஒரு நல்ல நட்போட பேசுவோமே. நீங்க ஏதாச்சும் பேச போய் நான் ஏதாச்சும் பேச போய் பேச மாட்டேன். நான் உன்னை பேச மாட்டேன். சரி, போயிட்டு வரேன். காரணம் பொம்பளை டான்ஸ் கிடைக்கல. உன்னை ஏதாவது பண்ணா உன் புரிஞ்ச விட மாட்டேன். நான் அப்புறம் சூம்பிக்கு தெரியணும். வாட் ப்ரோ, அபச்சாரம் பேசாதீங்க சரியா? ஏ பி முத்து முத்தா காச்சிருக்கு பாடி உள்ள தொட்டு புட்டா தோஜமுள்ள வாடி உள்ள தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை சத்தம் கட்டுருச்சு இந்த ஊரம் ஒதங்கிருச்சு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருக்கு தனகடிடி இத கடிடி தனகடிடி இத கடிடி தண்ணி கருத்துருச்சு தவளை சத்தம் கட்டுருச்சு. என்ன நோங்கினாலும் ஒன்னும் செய்ய முடியாது. கேமரா போக்கஸாடா. என்ன செய்ய போறீங்க? இந்த உலகத்திலே எதுவும் அனுபவிக்காம கடைசி வரைக்கும் ஜீமக்கரவில்லை மண்டி போடுவோம் நான்கள் தான். எம்பெருமானே, ஈஸ்வரா, பரந்தாமா, பரம்பொருளே, அத்தா, மாரியாத்தா, மொச்சக்கொட்டை பெருமாளே. இவங்க எல்லாருமே யாரோ உங்க லயனா? இவங்க எல்லாருமே உங்க அண்ணன் தம்பி. டக்குன்னு உடிப்பே மைனா ஓலே ஓலே. கேமரா வேல்ராஜ், கேமரா பேக்கப் பேக்கப். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த டான்ஸ் கிட்ட நான் என்னென்ன செய்யறேன்னா ஜூம் பண்ணி எடுத்து என் பொண்டாட்டிக்கு அனுப்பி விட்டுருவேன். அவ ஏற்கனவே என் பொண்டாட்டி கராயத்துல கூப்பல் தன்னடக்கமா உட்கார்ந்திருக்கே நினைச்சேன். என்ன எதுல விட்டேன்? வாயில வார்த்தை வாயில விட்டீங்க. வாயில விட்டணும் ஒரு லேடி சொல்றா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லங்க, வார்த்தை வாயில விட்டீங்க. டக்குன்னு உடிப்பே மைனா போலே டிக்குன்னு அனப்பே பெட்ரூம் குள்ளே டக்குன்னு வாடி தாப்பா போறேன் கொக்காடி. ஏங்க அக்கா பாவம். நான் பரம்பரையா பரம்பரையா என்ன உண்ட தம்பி? நீங்க காய்ச்சப்படல 2 அடி அடிக்கிறீங்களா? அவர் அங்கிருந்து இப்படி பாக்குறாரு. பக்குனு வாடி பக்காச்சபடி லக்காடி நான் பரம்பரையா பப்பு நடி கொக்காடி. பத்துரு மாடி லக்காடி பரம்பரையா போட்டவனி சிங்காரி. இன்னைக்கு தான் அழகு வட்ட பிள்ளைய சந்திச்சிருக்கேன். இந்த ஊருக்காரர்களுக்கு ரொம்ப நன்றினே. இது வரைக்கும் நான் சந்திச்சவன் போல ஊரான் எத்து பல்லு முண்டையும் புண்ணுவத்தன முண்டையும் 2 மாசம் சென்னையா இருந்த ஒம்பளையும் சந்திச்சு. அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளை. ஒரே ஒரு நான் சந்திச்சல உனக்கு தெரியுமா? ஒரு நாள் டான்ஸ் இல்லாம ரெட்ட பிள்ளை வத்த ஒம்பளைய கூட்டு வந்துட்டாங்க. என்ன வந்த கூட்டிட்டு போய் நான் அந்த பிள்ளைகளை பூரா நான் தானே வெளியே இருந்து காலு கழுவி விட்டு அது வந்து இங்கே ஆடிச்சு. தாடி இந்த உடம்பு அங்கெங்கே பச்சை நரம்பு அந்த பிள்ளைய வீரண்டுச்சு. நான் சுச்சு அம்மா 2 குத்தாடத்துல வந்துருவாங்கலாம், நீ தூங்குவீங்களாம் அப்படிலாம் இருந்தேன். இதுல என்ன சொல்ல வரேன்னா, அழகு என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம். நான் சந்திச்ச அழகு தேவதையே ஒரு 100 கிராம் கோமியம் கிடைக்குமா? இப்பதான் போயிட்டு வந்தேன், வாய்ப்பு இல்ல. சாரி, ஈரம் உனக்கு அப்பார் அப்பாடும். என் தம்பியை கூட எதுக்கு உட்காந்துருக்காங்க? எதுக்கு? கோமணத்துக்கா? உன்னைய பாக்குறதுக்கே உட்காந்து. என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட அப்படின்னா என்ன? உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவன் விபூதி பையோட இருக்கிறான். ஆனா நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்யணும்? விபூதி பையில என்கிட்ட கச்சக்கரவாடு பையதான் இருக்குன்ற கவிச்சியால அபச்சார அப்படி எல்லாம் பேசாதீங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். நீங்க வந்து என்ன செய்வ? என்ன செய்ய சொல்ற? செய்ய தெரியாம தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய சொல்ற? தம்பி, எனக்கு மட்டும் எக்கோ ஏத்திரியில அடி வாங்கி சாக நீங்க வாழவா? உங்க மேல ஒரு உலகத்திலே அழகிலும் சரி அன்பிலும் சரி பெண்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆம்பளையும் கைதட்டலாம். நாளைக்கு தெருவில் தெரிய போற யாரோ பொண்டாடிக்கிட்ட அடி வாங்குறிய நீ கைதட்டாம இருக்கலாம். எல்லாரும் நினைப்பீங்க டக்குன்னு எம்கேஆர் ஊத்து விட்டு லேடிஸ் பக்கம் சாஞ்சிட்டான்.
நானும் அனுபவப்பட்டவன் தான். எதுல? அந்த அடிமலை தான். எதுல? அவ்வளவுதான் விடுவேன் மயிர் மலை. தெளிவா சொல்லுங்க, அப்பதானே மக்களுக்கு புரியும். அவன் தான் ஆட்டுக்கடையே கிடத்துவேன். செவரொட்டின்ட்டேன். அடுத்து நான் கொஞ்சம் நேரத்தில் அப்படி மடு விடுவலாம் வருவேன். நிறைய ஆட்டு வியாபாரியா இருப்பாங்க போலயே. என் தம்பி சொல்வது என்ன குற்றம் தாயே? சொல்றதுல ஒரு குற்றமும் இல்ல. இது ஆட்டு கடையில எல்லாம் போய் பேசணும். ஆட்டிலே 1000 குள்ள சப்பை கறி வாங்கலாம், என்ன குடல் வாங்கலாம், தலை வாங்கலாம். ஆனால் செவரொட்டி 1 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும். அவன் அங்கே சொன்னது ஆட்டு செவரொட்டி, இங்கே உன்னைய செவத்தோட ஒட்டி செவரொட்டி பயலுகடா. என்ன சொன்னாப்லன்னு பார்த்தா சரி சிரிக்கிறீங்க. நான் கேக்குறேன், அவர் என்ன சொன்னாருன்னு கேக்குறேன். தங்கச்சி என்ன சொல்றான்னு அவர்கிட்ட கேட்காத. 20 வருஷமா நான் என்ன நடிச்சோம்னு எனக்கும் தெரியல, இவளுக்கும் தெரியல. அதான் தெரியல. என்ன சொன்னாரு நீங்க வாட்டு கை தட்டுறீங்க சிரிக்கிறீங்க. என் தம்பி பூரா என்னை பார்க்க வர்றது ரசிக்க வரல. பின்ன நம்ம சாகிறதுக்குள்ளேயாவது ஒரு நாளாவது நல்லா நடிச்சிட மாட்டானா? இந்த எம்கேஆர்னு என் தம்பியை வர்றாங்க. நீங்க ஓஏபி வாங்குற வரைக்கும் அப்பொன்னும் இப்பொன்னும் உனக்கு கவட்டில் ஒண்ணு, உனக்கு வாயில கொடுக்கணும். இவன் நான் விழா கமிட்டி நினைச்சிட்டே இவனை கூப்பிட போறேன். போட அவனை தப்பா பேசாதீங்க, அவன் என்னோட தம்பி. அதிரசம் என்றால் என்ன? இங்க வாடா தம்பி, இங்க வாடா தம்பி. ஓடியாங்க போ, இங்க வாடா. ஓடியாங்க. ரிவல் ஷாட் அடிச்சிட்டு போங்க. இவன் என்னோட தம்பி. இங்க பாருங்க, என் தம்பி அப்படி எல்லாம் பேசாதீங்க. தம்பி நான் ஒரு 1/2 மணி நேரம் செக்யூரிட்டி வேலாக்கவா? ப்ரோ உங்க வயசுக்கு தட்டி பொம்பளை அடிக்கிறீங்களே ப்ரோ. ஆனா இவன்லாம் கொட்டாயெல்லாம் சாத்துறேன். நீங்க கொட்டாய சாச்சிராதீங்க, இதெல்லாம் பேசாதீங்க. அவன் என்னோட தம்பி. ஆமா. அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? அறிவில் சிறந்தவர்கள் பெண்களே. ஆமா. என்னத்தை கிழிச்சு புட்ட அறிவா? பேசாம உட்காரு. ஆளுல பாரு, அறிவுல சிறந்தவங்க ஆண்களா? என்னத்தை கிழிச்சு புட்டிய? ஒண்ணுத்தையும் கிழிக்க முடியாது. பேசாம உட்காரு. இப்ப நான் பாயிண்ட பிடிச்சிட்டேன். என்னது? ஆம்பளையே என்னத்தை கிழிச்சவன் சொன்னேல? ஆமா. கிழிச்சவனே வந்தேன். ஏய் என்ன கிழிச்சாங்க? இப்ப சொல்றேன். அவன் என்ன செய்யறான்? அவனே ஒண்ணும் செய்ய மாட்டான். இப்போதைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டி ஆண்டி அது இல்ல. ஓங்கிய பெரும் இருட்டு, அதிலே ஒரு ரூம்பு, ஒரு ரூம், ஒரு ரூம், ஒரு ஆள். என்ன வேலை செய்ய சொல்ற? அது குசன் மெத்தை, ஒரு கட்டில். கிண்ணா 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 நீ கர்ப்பவதி ஆகிறாய். சுகப்பிரசம் வந்தால் தாயும் சேயும் நலம். சுகப்பிரசம் இல்லை என்றால் உன்னை கிழிக்க காரணமா இருந்தது இந்த ஆம்பளை தான். கைதட்டா முடிஞ்சா முடிஞ்சு. மாடு அண்டா பயலுகட. அது மட்டும்தான் முடியும். வேற என்ன முடியும் நான் கேக்குறேன்? அது மட்டும்தான் முடியும். இந்த ஆளு ஒழுங்கா இருந்தா தான் வயித்த பிடிச்சு கிழிக்க போறாங்க. பாயா. அது காரணம் அவன் கிடையாது. வேற யாரு? அவன் திஸ் போஸ்ட் மரம். உள்ளே இருக்குது உன்னுடைய திரிபேஸ் லைன் சரியில்லை. அவன் போஸ்ட் மரம் உண்டுகிறான். திரிபேஸ் லைன் அட்டாச் இந்த ஹோல்டர் அண்ட் மீட்டர். கரண்ட் புல்லு லென்த். அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சு. ஏய் யாருக்கு? அடுத்த வீட்டு பிள்ளையா? நான் பயந்துவேன். யாருக்கு பிள்ளை வந்துச்சு? இது காரணம் தாயே உன்னை சொல்லவில்லை கோகிலா. பெண்களத்தை நான் காரணம் சொல்லுவேன். ஏன்? கர்ப்பவதியான பெண்கள் எல்லாம் எப்போதும் செய்கின்ற அந்த வேலை பணி எல்லாம் செய்ய வேண்டும். நீ செய்யற வேலைய முதல்ல செய்ய, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லு. ஆனா உனக்கு கர்ப்பமானவனே கிராக்கி வந்துருதே. என்னன்னு? சரவணா இடியட். அவன் என்னடா நான் இறங்க மாட்டேன்டா, நான் கன்சீவா இருக்கேன்டா. கட்டிலே அப்படியே டாக்டர் பாப்பாரு. அப்படியே மொத்தா அவளை குத்திட்டு வாடா, ஓட்டு அறுத்து போடுறேன். காரணம் அறுத்த கர்ப்பப்பை பயலுகட. ஏய் இதெல்லாம் சொல்லிட போறேன். ஆளை மண்டை பாரு. இங்க புள்ள வீக்கா இருந்தா அது இருக்கிறதுனால தானே வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு டாக்டரே சொல்றேன். நீ புள்ள ஒழுங்கா கொடுத்துருந்தா அங்கேயே வீக்காக போகுது. ஏப்பா ஒழுங்கா கொடுக்கறதுக்கு அவன கொரியர் பாயா? இல்லங்க நான் என்ன சொல்ல வர்றேன்? கை தட்டலாம். கையெல்லாம் தட்டக்கூடாது. புதுக்கோட்டை மாவட்டம் 1 பாயிண்ட். ஏய் இங்க பாருங்க, இங்க ஒரு அபச்சாரம் பேசாதீங்க. ஏன் ஆம்பளை எதுக்கு எடுத்தாலும் கை தட்டேன்? சும்மா இருக்க முடியாமத்தே. அடிப்புக்கு வந்தவனே அவன் தானே. படிப்பு புழுப்புல மேடம் உங்க மயனா நல்லா வளர்த்துருக்க தாயே. அவன் வயசுக்கு கட்டுறான். அப்ப இப்பயே அவன் நோங்குற என்ன சார்? ஏய் என்ன நோங்குற?
தம்பி சூத்தரிச்சு போய் அவங்க 2வது கூட படிக்க மாட்டாங்க. அவங்கள பாரு கோயிலா. ஏதோ பேசுற எல்லாரும் கைதட்டி சிரிக்கிறாங்களேன்னு அவங்களும் சிரிக்கிறாங்க. வேற என்ன? இதுல நடிகர்களுக்கு மட்டும் எதுவுமே புரியாது. ஆனா இவங்க சிரிப்பாங்க. ஏன்? அந்த உண்மையான அன்பை கொண்டிருக்கிறார்கள் என் மீதும் இந்த கலை மீதும். அதுதான் நான் ஒரு சில டான்ஸ் அப்படி பேசி வைத்தா இப்ப நான் பேச மாட்டேன். ஏன்? உனக்கு நான் என்ன செய்யறோம்? ஒன்னும் செய்ய முடியாது. என்னையா மாறிட்ட? அங்கிள் கேமரா அங்கிள், இந்த 3 கொக்கு கூட தூக்கிட்டு போறீங்களா? இவங்கள ஒரு தடவை தடைக்கிறேன். ஒரு தடவு தடவுறதுக்கு அபுகலை எதுக்கே போ சொல்ற? மைசெட்டுக்காரன் ரொம்ப ஆர்வமா இருக்கான்டா. எதுக்கு? விட்டா ஆம்புலி பார்ல மிதிச்சு இங்க வருவேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீ உட்காருங்க ப்ரோ, நீ உட்காருங்களேன். ஒரு ஆள் வர்றேன், அப்புறம் போவோம். நான் கூட கோயிலா சூப்பர் கோயிலா வாழ்த்துக்கள். என்னன்னா ஆம்பளை எந்த இடத்துலையும் இருட்டு நேரம் எவ்வளோ தூரமாக இருந்தால் நம்ம வேலைக்கு போயிட்டு வரலாம். ஆனால் அந்த உலகத்திலே இந்த கலையை நம்பி எத்தனையோ பெண்கள் மானம் பெரிதல்ல, ஒரு வயிறும் தன்னுடைய குடும்பம்தான் பெரிது என்று அந்த கலைகளை உழைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழச்சி எம்கேஆர் நெஞ்சார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு பெரிய ஆள் ஸ்தானம் அப்படின்னா ஒரு வயசு ஆயிடுச்சு. அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஏன்னா இப்போ என் காலங்கண்டு ஒன்று உருவி விடுவே, அவனுக்கு அதே பேக்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டு தமிழ் செக்ஸ் வீடியோன்றேன். உள்ள அவன் வருவேன், அவனை அண்டை விடாதிய, அப்படி அண்டை விட்டீங்கன்னா உங்களை கிண்ட விட்டுருவேன். என்ன கிண்டுவாரு? ஆளு நல்லா அழகா இருக்கா, மனப்பாற கோயிலா, அறிவான வார்த்தைகளை மேடையில பேசிருக்கா. நீ என்னதான் அழகா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு தான் நமக்கு நாடகம் ஓடும். அப்புறம் உன்னை புதுக்கோட்டை பக்கம் சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டாங்க. என்னையா ஐசா சும்ப கூட. அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இங்க இருங்க. இந்த முகமும் இந்த சதையும் அழகா இருக்க வரைக்கும் தாப்பா இந்த மக்கள் விரும்பாங்க. ஆமா, அது உண்மை. இன்னும் 5 வருஷம் ஆச்சுன்னா என் தம்பியிலே பேசுற கோயிலா கிளட்டு சக்காலத்தியா இருக்கும். அது 5 வருஷத்துக்கு அப்புறம் பேசுற பேச்சு. இப்ப கேட்டாங்களா உன்னைய? ஆனா இப்ப அழகு. ஆனா எத்தனை பேர் அங்கிட்டு போய் என்னென்ன பண்றானோ. எத்தனை பேர் என்னையா? கவுளியே கையிலேயே சட்டியே, சட்டிக்குள்ள இருக்க கொண்ட 4 கீராடு அந்த நான் ரொம்ப ரொம்ப தன்னடக்கமான பொம்பளை பிள்ளை. நான் வந்து அபச்சார பேச மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உங்களை ஒண்ணுமே சொல்லலை. நீங்க பண்ணியன்னு சட்டி இதெல்லாம் சொல்லாது, எனக்கு ஒரு ராமா சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பேசுறீங்க? இப்ப நான் ஜட்டிகள் கைலியில் சொன்னது உங்களுக்கு கோவப்படுறீங்களா? அப்படி அப்படி 2 ஈத்தீண்டீங்க. என்ன 2 ஈத்தினாங்க? ஆள பார்த்தா நல்லா இருக்கா, அமுக்குற வேலை பழகி இருக்கா. ஆள பார்த்தா நல்லா இருக்கா, அமுக்குற வேலை பழகி இருக்கா. என் மனப்பாற கோயிலா இல்லா கோயிலா. இத பார்த்த என்ன தேங்காய் தருற மாதிரி? தேங்காய் தருற மாதிரியா? பொண்ணுற இடுப்பியா இது? இது என்ன செஞ்ச காவட்ல அரிச்சேன். பாட்டு கேட்ட அப்படி நைவா ஆடிட்டு இருக்கே. நடைய மாத்து அத்தானை என்ன மாத்து ஆடுறைய போது. நடைய மாத்து நடைய மாத்து. ஆந்திரா போற பஸ் இங்க நிக்குமா? ஆந்திரா போற பஸ் இங்க வந்து நிக்குது. போடா அங்க பஸ் ஸ்டாண்ட பாத்து. நீங்க கண்டக்டர் இல்லையா? ஏய், நீங்க டிரைவர் தானே சார்? ஆங்காங் போற பஸ்ஸாவது இருந்தா எதுலயாவது என்ன ஏத்தி விடுங்கடா. இல்ல அதுலயாவது ஒரு ஏறி ஏறி. ஏய், ஆங்காங் எந்த ஊர்லயா பஸ்ல போச்சு? என் ஜாதகத்துல 2026ல ஒரு கொலை உலகம் இருக்கு. அது நீங்க என்று லேசா அந்த காது கிண்ணு கிண்ணுன்றது. ஓடிரு உசுறுப்புச்ச தரேன், ஓடி பொழைச்சுக்குங்க. போ அவன் எதுக்கு வந்தேன்னு இதெல்லாம் வரு வந்தான்டா என்னோட மாணவன். ஆங்காங்குக்கு யாரு பஸ்ல போனது? உன் புருஷன் தாண்டி சொன்னியா? நான் புருஷன் இல்ல ப்ரோ, நான் அத்தை
எல்லாத்தையும் ஏய் விட்டு குலக்கேசி இழுத்து விட்டாங்க. அக்கா அக்கா நீங்க எனக்கு சித்தி மக வேணும், நான் உனக்கு மச்சேன். ஏய் சித்தி மகன் எப்படி அவனுக்கு? நான் உனக்கு பெரிய தமையன், அவர் தான் நம்ம மச்சேன். நீ கரெக்ட் பண்ணிக்க. கண்டமங்கலத்துல ஒரு வீடு வச்சிருக்கேன். இவனையா? இவன் வேணும் மச்சேன். சத்தியமா சொல்றேன் 50 வருஷத்துக்கு புருஷன் இல்லாம இருந்தாலும் உனக்கு கூட்டி போக மாட்டேன். ஒரு புது சாங் போடுங்க மச்சான். இப்படி இப்போ இந்த பிள்ளைய ஒண்ணு தெரிஞ்சா நடிகல வீட்டுக்கு போயிரு. எப்ப பார்த்தாலும் தான் என்னமோ வாங்கோலி இறதுங்கிற மாதிரி பேசாம என்னைய மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சு உனக்கு செய்ய விட்டா தானே முண்டை, நீ ஒரு முண்டை. ஆத்தோரம் ஏறு முடிச்சு தன்னானே நானே நான் அழகு சம்பா வித விதச்சேன் தில்லேலேலோ. ஆத்தோரம் ஏறு முடிச்சு தன்னானே நானே நான் அழகு சம்பா வித விதச்சேன் தில்லேலேலே. ஆத்தோர ஏற்புடிச்சு தன்னானே நானே நான் அழகு சம்பா வித விதச்சே லேலேலேலோ. இவ்வளவு கோபம் ஆகாது, ஏன்னா எனக்கே அமையல. நீங்க என்ன மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இப்படி நிக்கிறீங்க? அப்படி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த மூங்கி மரத்தை சூமிட்டு உள்ள வருங்க. அவர் ரொம்ப கொந்தளிச்சுக்கிறாரு, மைக்க பிடிச்சிட்டு வா வான்னு. நானே முடியாம தாண்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இருங்க ப்ரோ, ஒரு டீ சாப்பிட்டு உங்களுக்கு அரை கலகாசு கொடுக்குறேன். வாடி வாடி கருத்த புள்ள, வாடி என் ஜவத்த புள்ள, நம்ம நாளாக உறக்க வல்ல. பாடி எகருத்த புள்ள, 2 நாளாக உறக்கமில்ல. என்னங்க பண்றீங்க? என்ன பண்ற? அதுக்குள்ள லீவ் விட்டாங்கல்ல. கண்ணால மயக்கிறிய செம்ம கட்டியா, உன்னால வாங்கி தட்டி வாழ மட்டையா. கண்ணால மேய்க்கிறிய செம்மகட்டையா, உன்னால பாஞ்சு விட்ட வாழ மட்டையா. இடிச்சு போறாளே பசுமையா, பசுன மாறாளே கசுமையா. உனக்கு சிரிச்சு மயக்கி என்ன வரமாட்டேன், வந்தேன்னா சம்பளம் தர மாட்டோம்னு இருக்கேன். பொம்பளை பக்கத்துல போனா சம்பளம் தர மாட்டாங்களா? கார்ல வரையிலே சொல்லிட்டான், என்னன்னு? ஒட்டி போனேன்னா உன்னை நடு தெருவுல விட்டுட்டு போயிருவோம்னு இருக்கான். அதனால எனக்கு காசு முக்கியம். அடப்பல. நான் எத்தனையோ பேத்த உருவாக்கி இருக்கேன், உங்க பேச எவனுக்கு இல்ல தம்பி. எந்த டைலாக் பேசினாலும் ஏன் சந்திரமதி மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்களே? போடா பேசிவிட்டு காசு கொடுக்க மாட்டேன்ட்டேன். கியா கியா கிண்ணா கிண்ணா கிண்ண கிண்ணா. ஏய் இது என்ன பாட்டு? என்னன்னா தேங்கண்ணா தேங்கண்ணா கிண்ணா கிண்ணா. இவ்வா இவ்வா வசனம் மறந்துச்சுன்னா நோட்டை பார்த்துட்டு வா. என்ன ஏன் இந்த சித்திர ஓட்டுற விஜய் டிவி மாதிரி போயிட்டு ஏ கிண்ணா கிண்ணா ஏ அண்ணா அண்ணா ஏ கிண்ணா 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 ஏ அண்ணா அண்ணா. நீயே என்னத்தை புடிங்கி தள்ளி எடுத்துட்ட. தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நானே தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே. தன்னானே நானா நானே நானே நன்னானையா நானே. எங்கும் புகழ் துவங்க இங்கு வந்து நான் துவங்க. இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் வரும்போதே 2 பேரும் அருவா கிட்ட உள்ள அறுத்து வச்சுட்டு வந்துட்டோம். உன்னே சொல்ல உடனே என்ன என்ன மாதிரி சொல்றேன். நீ வாத்தியார் ப்ரோ, வாத்தியார் மயிரை புடுங்கின வாத்தியாரு. நீ அறுத்ததை நான் பார்த்தேன்டா. ஏய் என்னத்தடா அர்த்தீங்க? அதுக்கு ஒரு கிருமி வச்சிருக்கான். ஏய் என்ன கிரீம்? இப்படி தடை விட்டோம்னா 1/2 மணி நேரம் சீமா ஜமத்தி ராஜாதி நிஜரஜா தாண்டி மகராஜி. சிம்ம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி.
கடை ஓரத்தில தோடு ஒண்ணாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன் ஜெயிஞ்சா 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 ஜெய் தோடி விட்டாங்க தொட்டுக்கட ஓரத்தில ஜிகிஜா 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 மாட்டிக்கிச்சா 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 ஏக்கா 500 ரூபா தரேன்க்கா போதும்பா அம்மா திருக்காசி. நான் வாத்தியார்ப்பா, நான் ஒன்றும் விபச்சாரத்தை பண்ணல. இது என்னையா மாடலு? அடா கடல் வாத்தை உரிச்சது மாதிரி ஆக்கி விட்டாங்க. பொறுமசாமி பொறுமசாமி. ஏன்னா முட்டை கண்ணு தெரியல, உன்னை நினச்சி என்னைய கழட்டிட்டேன். ஆனால் உன்னைய கழட்டியிருந்தேன் இன்னைக்கு எப்படி ஒரு 15,000 ஊரில் சேர்த்து வாங்கியிருப்பேன். உன்னுடைய ஆசையை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ. என்னால் உங்களுக்கு இற ஓட முடியாது. வேணும்னா ஒன்று செய்கிறேன்னே, மாசியில் உங்களை கேரளாவுக்கு அடிமாடை ஏற்றி விடுறேன். அங்கே போய் பழத்தை சப்பிக்கிட்டே படுங்க, போட்டுக்கிட்டு இங்கே கட்டி. அதான் நீ கோச்சிக்கிறாது தான். எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு தேய்மானமோ நான் காசை கொடுத்தேன். என்ன தேய்மானா? என்ன தேய்மானா? ஆனால் வரையும் பூரா எதை செய்கிறான்னு இல்லையா, இது நல்லா செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வாடை அடிக்கும் போல. வாத்தியார் அது மாதிரியா? நீ வந்து நீ வாத்தியார், அவன் என்னை வாத்தியார்ன்ட்டு அடுத்து அமுக்கலான்னு பார்க்குறேன். இல்ல தம்பி நல்ல பையன். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. ஐயடியோ ஐயடியோ ஐயடியோ. ஐயா அவனை பிடிச்சி கொடுங்க, 70 ரூபா தரையா. 2 அரை அரங்கியா தம்பி, பேக் ஷாட்டில் 2 அடி அடிப்பான். ஓரின சேர்க்கலை ஈடுபடுறாங்க. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஆங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. உன்ன மாலையிடும் தேதி தானே ஏது வரும், மாலையிட தேதி வரும் நாளும் இந்த நாளு. போதும்க்கா வேணாம்க்கா, குளிருக்கு ஒண்ணுமே வேலை இல்லையா? எப்படி ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சார் கொண்ட நல்ல குலுங்குதடி புள்ள, கொண்ட பூவும் வாடுதடி. கொண்ட நல்ல குலுக்குதடி, கொண்ட நல்ல ஆடுதடி. ஐயா நரம்பு தளர்ச்சி, ராதாகிருஷ்ணனுக்கு நரம்பு தளர்ச்சி. நரம்பு தலைச்சுன்னா நீங்க நாக்கலாம் போல எழுங்க. ஐயா டாக்டர் அப்படித்தான் இருக்கு. நரம்பு தலைச்சி அந்த ஏய் 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 மரியாதையை பேக்க கூட தூக்கிட்டு போ. எந்த பாட்டு படுத்தாலும் பெரிய ஏசுதாஸ் பிரிக்கா வச்சுதான் பாடுவான். சாட்டா பாடுங்க ப்ரோ. உருண்ட மலை ஓரத்துல உருண்ட மலை ஓரத்துல அத உருண்ட மலை ஓரத்தில இருந்து காய போட்டு, அந்த உருண்ட மாலை ஓரத்தில உளுந்து காய போட்டு இருந்தேன். போதும் போதும், பெருசா போகுது. இலை எதையும் புடிச்சு கிடிச்சு இழுத்து விட்டு. என்னடா வேப்பங்குளம் இழுக்கிற மாதிரி புடி புடி ஆட்டமாடா. அதனால எக்கோ குறைங்க. ஏன்னா இங்க வந்திருக்க வள்ளி கலை ரஞ்சனி, அதே மாதிரி நீதிமணி, இவர்கள்லாம் திறமையான நடிகர்கள். இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி நான் தொடர்ந்து பண்ணேன்னா நாடகம் தலகாலம் மாறக்கூடிய அந்த கண்டங்கரு நத்தீந்து பாய். அதனால் என் தம்பிகளை மீண்டும் இந்த பகுதியில் நான் சந்திக்கிறேன். ஏன்னா என் தம்பிகள் பூரா வேலை பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க எங்கள் அப்பாலாம் உட்காந்துருப்பாங்க, சரிதானே? அதனால் உங்களுடைய பேர் கோகிலா? ஆமா, என்னோட பேர் கோகிலா, ஊர் மணப்பாறை. வீடு எங்கனக்குள்ள?
வீடு மணப்பாறையில இருந்து உள்ள. நாளைக்கு ஒட்டரை அடிக்க சொல்லுங்க, ப்ரோ அனுப்பிடுறேன். இல்ல ஒட்டரையெல்லாம் அடிச்சிட்டேன். அப்படியா? ஒரு டைலாக் பேசும்போது நீ சுண்டிக்கிட்டே இருக்கும்போது அடி உதவுற மாதிரி அனந்தே உதவ மாட்டேன். ரைட்டு, வாழ்த்துக்கள் ப்ரோ. அது அவருக்கு என்னன்னா முன்னாடி ஆள் இருந்தாலே வெக்கப்பட்டுக்குவாரு. அப்படி பின்னாடி தள்ளி நின்னுப்பா. நான் வாங்கிட்டதே நிப்பேன். ஏன் எனக்கு அங்கதான் அப்படி இப்படி 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 இருக்கு. அவன் திருந்த மாட்டாத்தா. அவன் எதுக்கு நிக்கிறேன்னா அவன் சுருக்கு போய் அவுக்கு நிக்கிறேன். ஏய் வாடா வாடா. சும்மா போ, பயப்படாத, போ போ. ஆமா, அவர் தானே மாட்டை சென்னைக்கு போடுற வேலை பார்க்குறவர். என்னப்பா எறும்பு அடிச்சு பிடிச்சா வெதர்ல? ஏக்கா ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுத்தா. கோயிலா நம்ம கல்யாணம் பண்ணி புதுக்கோட்டையில் இருப்போமா மணப்பாறையில் இருப்போமா? மானாமதுரை பாத்ரூம்குள்ள போய் இருங்கடா. தம்பி நீ போயிரு தம்பி. மணிரத்னம் டைரக்டரோட மோசமா டைலாக் பேசுற. ஒரு வசனம் சொல்றதுக்கு 2 நிமிஷமாடா. கோயிலா நான் என்ன தொட்டாலும் காலையில நீ வேற வண்டியில போயிடுவேன். என் வண்டியில வர்றேன் பூரா பேடிச்ச மாதிரியே உட்காந்துருப்பேன். ஆமா, உன் கூட வந்துட்டால் நீ பொழந்து தள்ளிடுவ. போமுண்டா. ஒரு வாத்தியா இருக்க மரியாதைய பாத்தியா? 1 மாசமா உன் கூட தாண்டா வரேன். நான் குருட்டு கொக்கு மாதிரி சும்மாதான் உட்காந்துருக்கேன். உன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே ப்ரோ. அது எவன் ஏறி விட்டானா பரவாயில்ல சாப்பிட்றேன். இப்போ சாட்டா அடிக்கிறாரா? ஒரு உள்ள சிரிக்கலைங்க. போய் மண்டி ஓடு ஓடு. அவனை சொன்னத உடனே சொல்ல மாட்டேன். உனக்கு என்னைக்குமே நான் உன் மோதிரத்தை பார்க்கையில ஒன்று என்னைய தடவை ஓடு, நீ தடவிட்டு போ. ஆளுக்கு பாதி அமாவாசைக்கு ஒரு ஆள், பௌர்ணமிக்கு ஒரு ஆள். சரி பிளங்கு பிளங்கு. உன் வீட்டுக்கு நான் புடலங்கையா இருப்பேன். அந்த புடலங்காய்க்குள்ள நான் விதையா இருப்பேன். நான் சுடுதண்ணி போட்டு வேக வச்சிருவேன். நீ வேக வச்சாலும் நான் வெந்துக்கிட்டுனாலும் மறைச்சிட்டு பின்னாடியே வருவேன். நீ படுக்கும்போது நான் கொசுவத்தியா இருப்பேன்டா. நீ படுத்ததுக்கு அப்புறம் உனக்கு பின்னாடி கூடி நான் குசுவா போவேன். கொசுவத்துக்கு எங்க டைமிங் அடிச்சான் பாரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஃபியூச்சரில் நீங்கள் விஜய் டிவி கலக்க போது யாரில் போகிற மாதிரி இருக்கும். ஐ லவ் யூ கோகிலா. லவ் யூ. கதைக்காகத்தேன். அதுக்காக லவ் யூ சொவி சொல்லிட்டு எல்லா பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டு போனால் நான் கெடா மற்ற வேண்டியதேன். இது தொழில். வாழ்த்துக்கள் தம்பி. அது உங்களுக்கு அக்கா வேணும், நான் உனக்கு மாமா வேணும். கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? ஓகே. செய்வனும் கோளாறாவே செவ்வரணி தோட்டத்தில் மரவள்ளியா. ஏன் செவ்வரணி தோட்டத்தில் மரவள்ளி முளைக்காதோ? பாட்டை மாத்தி பாடாதீங்க. மரவள்ளி தங்கச்சிதான் முத்துவள்ளியா. ஏய் எத்தனை பேரியா? முத்துவள்ளி சித்தி மக சோழவள்ளியா. சோழவள்ளி அக்கா மக முருகவள்ளியா. முருகவள்ளி மாமே மக கற்பகவள்ளியா. கற்பகவள்ளி அண்ணே மக அம்சவள்ளியா. செவ்வரணி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு செந்தக்கிட்டம் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுதும் உள்ளே. செவ்வரணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்தக்கிட்டம் பாடதையா இந்த மனசு. ஒரு அக்கா தம்பி செய்யற வேலையா வெடி ராஸ்கல்? என்ன பண்ணீங்க? இல்ல அக்காவா எதனால ஒரு உதவி வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். உதவியே பண்ண சொன்னேன். 2 படி உளுந்த போட்டு ஆடிக்கிட்டு இருக்கீல. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பதுங்கிது மனதினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே
பசிக்குது மனதினிலே உன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை அன்னமே என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன் என்ன இருந்தால எல்லா எண்ணெயும் நல்லனதா செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்துக்கிட்ட பாடதையா இந்த மனசு ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் வெள்ளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா மறந்தா பொம்பளை இல்லை எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் நீதானே செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்து கட்டம் பாடதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அரவம் இல்லை சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்துக்கிட்டோ பாடதையா ராதா மனசு. உங்க காதல் அந்த மாதிரி என்னோட காதல சொல்லவா? உங்க காதல சொல்லுங்க. அந்த ஐயா வந்தாரா? இந்த பையன் சரியில்லை அப்படி நிக்க வைங்க. அப்படியே சரியில்லைன்னா முக்கு ரோட்ல நின்று அடியை கொண்டே வருவான். ஹலோ ஹலோ செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே புது பாடல் தந்ததே செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் ரோஜாவின் மின்னல்கள் உனதழகினை பணம் மறைந்திட தாளாட்டும் உன் கண்கள் மனம் முழுவதும் மழை பொழிந்திட தாளாட்டும் உன் கண்கள் மனம் முழுவதும் மழை பொழிந்திட அணை மீறி நதிரண்டை சேரும் நிலவினை ரசித்தபடி பணியினில் அணையும் கொடி நிலவினை ரசித்தபடி பலவினை கருத்தபடி நாணத்தில் தீ கொஞ்சம் மூட்டும் நாணத்தில் தீ கொஞ்சம் செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் கல்யாண ராகங்கள் துள்ளும் மலை இசையில் வர சங்கீத சிலம்போடு இரு பறவைகள் மனமிறங்கிட கல்யாண ராகங்கள் சங்கீத சிலம்போடு இரு பறவைகள் மனமிறங்கிட வாழை தோட்டங்கள் வாழ்த்தும் நிலவினை ரசித்தபடி பணியினில் நனையும் கொடி நிலவினை ரசித்தபடி பணியினில் நனையும் கொடி நாணத்தில் தீ கொஞ்சம் மூட்டும் நாணத்தில் தீ கொஞ்சம் மூட்டும் செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே புது பாடல் தந்ததே செவ்வந்தி பூவெடுத்தேன்